பொதுவாக மலைகளின் அரசு நீலகிரி மாவட்டத்தையும் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் பிரிக்கவே முடியாது. அது ஆரிக்கல் வண்டியை போல, ஒரு இதயத்தை போல, ஆரிக்கல் வண்டிகள் எப்படியோ அதே போல நீலகிரி மாவட்டமும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பந்தம். நீலகிரி மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சி எங்களோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே செய்திருக்கிறோம். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலே வாழ்கிற மிக அதிகமான பெரும்பான்மையாக வாழ்கிற படுகிற மக்கள், அந்த மக்களுடைய தொழில் மிக அவருடைய தொழிலான பசுந்தேயிலை, இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரமான பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை என்று நாம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி UPA 1 and 2 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது, இப்படி ஒரு சூழல் வருகிற போது, நம்முடைய பசுந்தேயிலை விலை வீழ்ச்சி ஏற்படுகிற போதெல்லாம் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. போராட்டத்தை கண்டும் காணாமல் நம்முடைய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் அரசு கண்டும் காணாமல் இருந்து விடவில்லை. நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த மக்கள் இன்றளவும் நீலமலை நாயகன் என்று போட்டப்படுகிற பிரபு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து முதலில் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒன்றிய அரசு செய்யாத சாதனையை ஏறக்குறைய UPA 1 அரசு இருக்கிற போதே சாதனை நிகழ்த்தி காட்டியது காங்கிரஸ் அரசு. இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற போது, பசுந்தேயிலை விலை வீழ்ச்சி இருக்கிறது, எங்களுக்கு ஆதார விலை என்கிற போது ₹2 மானியத்தை இங்கிருக்கிற விவசாயிகளை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து போய் அன்னை சோனியா காந்தி அவர்களை பார்க்க வைத்து, அன்றைய நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் கமல்நாத் அவர்களிடத்திலே பேசி முதலாக கூட்டுறவு தொழிற்சாலையில் இருக்கிற அங்கே இருக்கிற நம்முடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் தேயிலை தொழிற்சாலையில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கும் ₹2 பெற்றுக் கொடுத்த அரசு காங்கிரஸ் அரசு. அதோடு மட்டுமல்ல, உதகையிலே ஏறக்குறைய எண்ணிலடங்காத திட்டங்களை இன்றைக்கு இருக்கிற அரசும் இதற்கு முன்னாலே இருந்த நம்முடைய காங்கிரஸ் ஒன்றிய அரசும் நிறைய செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சிலவற்றை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய தேயிலை விலைவீழ்ச்சி, பசுந்தேயிலுடைய விலைவீழ்ச்சியை பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு, கருணையிலும் பிடித்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையினுடைய பசுந்தேயிலையை நம்முடைய அங்கத்தினர்கள் எல்லோருக்குமே ₹2 மானியமாக வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே இந்த நிகழ்வின் மூலமாக அந்த கருணையுள்ளம் கண்ட முதலமைச்சருக்கு நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஊட்டியை பொறுத்தவரையிலே அடிக்கடி மழை பெய்கிற பகுதி, மழைநீர் தேங்குகிற